கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய 2வது பகுதி அல்லது கடைசி பகுதி, நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள், பி தேங்க்ஃபுல். பொதுவாக நன்றியோடு இருங்கள் அப்படின்ட்டு சொல்வது உண்டு. ஆனால் இந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழகான வாக்கியம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நன்றி உணர்வு அல்லது நன்றி உணர்தல். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நன்றியோடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தரை பார்த்து உனக்கு நன்றி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு என்ன காரணம்? அவர் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்த தெரியாதவராக அல்லது மறந்து போனவராக அவர் காணப்படும் போது அவர் செயல்படவே மாட்டார். அவருடைய பேச்சிலையும் நன்றி இருக்காது, அவருடைய செயல்லையும் நீங்கள் அந்த நன்றியை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை தான் அங்கே டிரான்ஸ்லேஷனில் பயன்படுத்தியிருக்காங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. அப்போ இருதயத்தில் நன்றி உணர்வு நமக்கு காணப்படும் என்று சொன்னால்தான் நம்மால் பார்த்திங்கன்னா நன்றி உடையவர்களாக நம்முடைய செயல்பாடுகளில் நம்ம காண்பிக்க முடியும். இல்லைன்னா ஒரு வார்த்தையில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அல்லது மனிதர்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போய் விடுவோம். ஆனால் ஒரு சாதாரண மனிதர்கள் கூட இந்த நன்றியை எதிர்பார்க்கும் பொழுது, கிராட்டிடியூடாக காணப்படணும் எதிர்பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் அதை எதிர்பார்ப்பது நிச்சயம் இல்லையா? அப்போ தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தில் அந்த நன்றி ஒருபோதும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய ஜெப தேவைகள் நாளைய தினத்தில் சந்திக்கப்படலை, பட்டுட்டா சந்தோஷம். அப்போ நாளைய தினத்தில் சந்திக்கப்படலை என்பதற்காக இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் கொண்டு வந்ததை மறந்து போயிட்டு நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் ஒருபோதும் அவரை துதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியாது, ஒரு நம்பிக்கையோடு கூட ஜெபிக்க முடியாது. ஆனபடினாலே இது மிக விசேஷமான ஒரு காரியமாக நான் இந்த வார்த்தையை பார்க்கிறேன்.